ஒரு அழகான பசுமையான காட்டில் கண்ணு என்ற ஒரு சின்ன ஆமை வாழ்ந்து வந்தது. அது மெதுவாக நடக்கும், ஆனால் எப்பொழுதும் அமைதியாக யோசித்துத்தான் முடிவெடுக்கும். அதே காட்டில் மிட்டி என்ற ஒரு அழகான கிளி இருந்தது. மிட்டி ரொம்ப பேசும், எல்லோரையும் சிரிக்க வைக்கும், சில நேரம் கிண்டலும் பண்ணும். ஒரு நாள் மிட்டி கிளி ஆமை கண்ணுவை பார்த்து சொன்னது, ஏ கண்ணு, நீ நடக்கிற வேகத்தில் மழை வந்து போயிடும், சூரியன் கூட தூங்கிடும். ஆமை சிரிச்சுக்கிட்டே சொன்னது, மெதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் என் இலக்கை அடைவேன் அப்படின்னு சொன்னது. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் பயங்கரமாக இடி மின்னலோட பெரிய மழை வந்துச்சு. விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடுனாங்க. எங்கே போகிறதுன்னு யாருக்குமே தெரியல. மிட்டி கிளி இங்கேயும் அங்கேயும் பறந்தது. இங்கே போகலாம், இல்லை அங்கே போகலாம் அப்படின்னு அதிகமாக பேசிக்கிட்டு குழப்பத்திலேயே இருந்தது. அப்போ மெதுவாக வந்தது ஆமைக்கண்ணு. பயப்படாதீங்க, அவசரம் வேண்டாம், அங்கே ஒரு குகை இருக்குது, அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆமை மெதுவாக இருந்தாலும் சரியான வழியை காட்டியது. விலங்குகள் எல்லாம் அதை பின்பற்றி பாதுகாப்பான இடத்துக்கு போனாங்க. மிட்டி கிளி அமைதியாக ஆமையை பார்த்து சொன்னது, நான் அதிகமாக பேசினேன், ஆனால் நீ அமைதியாக யோசித்து எல்லாரையும் காப்பாற்றிட்ட. அன்னையிலிருந்து மிட்டி கிளி பேசுவதற்கு முன் யோசிக்க ஆரம்பித்தது. ஆமைக்கண்ணுக்கு எல்லா விலங்குகளும் மரியாதை கொடுத்தாங்க. இந்த கதை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா குழந்தைகளே? வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.